சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். சியூட்டாவில் 500 மீட்டர் மிதக்கும் தடுப்பு சுவர் 60,000 அகதிகள் ஊடுருவலை தொடர்ந்து ஸ்பெயின் அரசு அதிரடி நடவடிக்கை. பெருவில் கொடூரம் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கிய சுற்றுலா விமானம் 2 பைலட்டுகள் உட்பட 13 பேர் பரிதாப பலி. 150 ஆண்டுகளில் இல்லாத சூப்பர் எல்னினோ உருவாகும் அபாயம். உலக வெப்பமயம் எதிரொலியாக ஹங்கேரி அணுமின் நிலையம் மூடல். ஈரான் மீதான உக்கிர தாக்குதல் திட்டம் திடீர் ரத்து. பின்வாங்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பின்னணியில் சவுதி தூது மற்றும் வளைகுடா போர் அச்சம். வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஸ்பெயினின் தன்னாட்சி நகரமான சியூட்டாவில் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் ஒரே நேரத்தில் அத்துமீறி நுழைந்ததை தொடர்ந்து கடல் வழியிலான ஊடுருவலை தடுக்க 500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத மிதக்கும் தடுப்பு சுவரை ஸ்பெயின் அரசு அமைத்துள்ளது. வட ஆப்பிரிக்க கடற்கரையில் மொராக்கோ நாட்டால் சூழப்பட்ட 18 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிறிய பகுதிதான் சியூட்டா. ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள இப்பகுதி வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையலாம் என்பதால் சமீபத்தில் மொராக்கோவைச் சேர்ந்த சுமார் 50,000 முதல் 60,000 அகதிகள் ஒரே நேரத்தில் சியூட்டா எல்லைக்குள் நுழைய முயன்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் எல்லையில் பெரும் தள்ளமுள்ளும் குழப்பமும் ஏற்பட்டது. இதில் கடலில் மூழ்கியும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் குறைந்தது 67 பேர் உயிரிழந்ததாக ஸ்பெயின் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த அசாதாரண சூழலை தொடர்ந்து எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் கடல் வழியே யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி 500 மீட்டர் நீளத்திற்கு மிதக்கும் தடுப்பு சுவரை ஸ்பெயின் பாதுகாப்பு படையினர் நிறுவியுள்ளனர். மேலும் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பலரை ஸ்பெயின் ராணுவத்தினர் மீட்டெடுத்து மீண்டும் எல்லைக்கு திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மார்லாஸ்கோ, சட்டத்தை மீறி அத்துமீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஊடுருவல் சம்பவம் குறித்து மொராக்கோ அரசுடன் இணைந்து கூட்டு விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அதே வழியில் எல்லை தாண்டி சியூட்டாவிற்குள் நுழைந்த நூற்றுக்கணக்கான அகதிகள் உணவு மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி காடுகளிலும் வீதிகளிலும் தங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் வேறு வழியின்றி அவர்கள் தாங்களாகவே மீண்டும் மொராக்கோவிற்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இச்சம்பவம் ஸ்பெயினில் மட்டுமின்றி முழு ஐரோப்பிய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத குடியேற்றம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என குறிப்பிட்டு டென்மார்க், இத்தாலி, ஜெர்மனி, கிரீஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட 22 உறுப்பு நாடுகள் இது தொடர்பாக அவசர உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக விமானம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து நொறுங்கியதில் 11 பயணிகள் மற்றும் 2 பைலட்டுகள் உட்பட 13 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரு நாட்டில் உள்ள நாஸ்கா மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற யுனெஸ்கோ தொல்லியல் தளமான நாஸ்கா லைன்ஸ் அமைந்துள்ளது. பாலைவன பகுதியில் தரையில் வரையப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட கோடுகளை பார்ப்பதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து சிறிய ரக விமானங்கள் மூலம் வான்வழியாக சுற்றி பார்ப்பது வழக்கம். இந்நிலையில் ஏரோடயானா நிறுவனத்திற்கு சொந்தமான சுற்றுலா விமானம் ஒன்று நாஸ்கா நகரில் இருந்து 11 பயணிகள் மற்றும் 2 பைலட்டுகளுடன் புறப்பட்டது. பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பியூப்லா வீஜோ என்ற பகுதியின் வான்வழியில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து ரேடாரில் இருந்து மறைந்தது. உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் அந்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி கிடப்பதும் அதில் பயணித்த 13 பேரும் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் விபத்து நடப்பதற்கு முந்தைய நாள் அப்பகுதியில் கடுமையான காற்று வீசியதன் காரணமாக பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டு பல சுற்றுலா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. எனவே மோசமான வானிலை காரணமாக பைலட்டுகளுக்கு பாதையை காண்பதில் சிக்கல் ஏற்பட்டதா அல்லது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடந்ததா என்ற கோணங்களில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல்னினோ நிகழ்வு கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வலுவான சூப்பர் எல்னினோவாக மாறக்கூடும் என சீன வானிலை நிர்வாகம் அதிர்ச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் நேரடி தாக்கமாக ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் கடும் வறட்சி ஏற்பட்டு நாட்டின் ஒரே அணுமின் நிலையம் முற்றிலும் முடங்கியுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இது உலகளாவிய காலநிலையை பெருமளவில் பாதிக்கும் ஆம்பிளிஃபையர் போல செயல்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். வடமேற்கு பசிபிக் பகுதியில் வலுவான சூறாவளிகள் உருவாகி சீனாவின் தெற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் கடும் புயல் மழையை ஏற்படுத்தும். உலக வானிலை அமைப்பின்படி 2026 முதல் 2030 காலகட்டத்தில் உலக வெப்பநிலை புதிய உச்சத்தை எட்டும். இதில் 2027 ஆண்டு வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பமான ஆண்டாக மாற 86% சாத்தியக்கூறு உள்ளது. இதன் தாக்கம் முழுமையாக வெளிப்பட 6 முதல் 12 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் வேளாண்மை, நீர்வளம் மற்றும் ஆற்றல் உற்பத்தி
பெருமளவில் பாதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் எல்னினோ மற்றும் புவி வெப்பமயமாதலின் கொடூர முகமாக ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் ஓடும் டானியூப் ஆற்றின் நீர்மட்டம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு -134 சென்டிமீட்டராக குறைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஃபேக்ஸ் அணுமின் நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஹங்கேரியின் மின்சார தேவையில் பாதியை பூர்த்தி செய்யும் ஃபேக்ஸ் அணுமின் நிலையத்தின் ரியாக்டர்களை குளிர்விக்க நீர் இல்லாததால் 44 ஆண்டுகளில் முதன்முறையாக அது முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. சாதாரண நேரங்களில் 2000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் இந்த நிலையம் நீர் பற்றாக்குறையால் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் ஹங்கேரியில் கடும் மின்சாரம் மற்றும் நீர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் நீர் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிலைமையை சமாளிக்க அண்டை நாடான ஸ்லோவாக்கியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் இந்த கடும் வெப்ப அலை மற்றும் வறட்சிக்கு மனிதனால் உண்டான காலநிலை மாற்றமே காரணம் என விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான ராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த அமெரிக்கா கடைசி நேரத்தில் அந்த முடிவில் இருந்து திடீரென பின்வாங்கியுள்ளது. சவுதி அரேபியாவின் தீவிர ராஜதந்திர தலையீடு மற்றும் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற ஈரானின் பகிரங்க எச்சரிக்கையுமே அதிபர் டொனால்டு டிரம்பின் இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து வார இறுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்கா ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்கினால் அதற்கு பதிலடியாக பிராந்தியத்தில் உள்ள சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் இஸ்ரேலின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை ஈரான் இலக்கு வைக்கும் என இளவரசர் சல்மான் கவலை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பதற்றத்தை குறைத்து உடனடி பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறும் அவர் டிரம்பை வலியுறுத்தினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினர். அப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் எந்தவொரு தாக்குதலுக்கும் அல்லது அந்த தாக்குதல்களுக்கு அண்டை நாடுகள் நிலப்பரப்பையோ வான்வெளியையோ வழங்க உதவினால் அந்த நாடுகளின் மீது மிக தீவிரமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் திட்டவட்டமாக எச்சரித்தது. இதனிடையே குவைத் வான்வெளியில் ஈரான் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக குவைத் ராணுவம் அறிவித்ததும் ஹோர்முஸ் நீரிணை அருகே 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதும் பிராந்தியத்தில் உச்சகட்ட போர் பதற்றத்தை உருவாக்கியது. தாக்குதல் திட்டத்தை நிறுத்தி வைத்ததாக தெரிவித்த அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் உடனடி ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு காணப்படாத வலிமையுடன் ஈரான் மீது போரிட அமெரிக்கா தயாராக உள்ளது. இருப்பினும் ஈரானும் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் கோரிக்கை விடுத்ததால் தற்போதைக்கு தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என ஈரானிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் மேர் செய்தி நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளன. வளைகுடா நாடுகளை மிரட்டி பணிய வைப்பதற்காகவே டிரம்ப் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களை செய்வதாக குறிப்பிட்ட ஈரான் அதிகாரிகள் தங்களது படைகள் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள மிக உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த திருப்பங்களால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.